அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிளாக் சிக்கன் கிரேவி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்க்குற சிக்கன் தான் பிளாக் சிக்கன். இது இந்தோனேஷியா, சைனா, USA போன்ற பல நாடுகளில் கிடைக்குது. இந்தியாவில் கிடைக்கிற வகையின் பேர் கடக்நாத். இந்த சிக்கனோட தனித்தன்மை என்னன்னா, இதோட எலும்பு, சதை மற்றும் எல்லா உறுப்புகளும் கருப்பாக தான் இருக்கும். ஏன் கருப்பாக இருக்குன்னா, இதில் அயன் சத்து அதிகமாகவும் இருக்குது, அதே சமயம் ஆன்டிஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. இது ஒரு காட்டுக்கோழி வகையை சேர்ந்தது. அதனால் இதுக்கு எந்த ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் போட்டு வளர்க்க முடியாது. அதனால் இதில் ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப நிறைந்திருக்கு. குழந்தைகளுக்கும் எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட கொடுக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்களை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கப் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்குறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பு கோழியை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் வடியட்டும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டதும் இதில் இருக்கிற தண்ணி வடிகிற வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிளாக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.